அதிகாரம் 11. மோசே இதுவரையிலும் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன கட்டளைகளையும் நியாயங்களையும் கற்பனைகளையும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இந்த அதிகாரத்திலும் மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு மறுபடியுமாய் கர்த்தருடைய கற்பனைகளை சொல்லி அவர்கள் கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தோடு கர்த்தருடைய பிரமாணங்களை பற்றி மோசே செய்த போதகம் நிறைவு பெறுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்ள வேண்டும் என்னும் போதகத்தை மோசே அவர்களுக்கு மறுபடியுமாய் நினைவுபடுத்துகிறார். உபாகமம் 10வது அதிகாரத்தின் முடிவிலே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு இதுவரையிலும் செய்திருக்கிற பெரிய காரியங்களை மோசே அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினார். இந்த அதிகாரத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு இதுவரையிலும் செய்திருக்கிற பெரிய காரியங்களில் சிலவற்றை மோசே அவர்களுக்கு விசேஷமாய் சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய வருங்காலத்தை பற்றி சொல்லுகிறார். அவர்களுடைய கிரியைகளின் பிரகாரம் அவர்களுக்கு ஜீவனோ அல்லது மரணமோ, ஆசீர்வாதமோ அல்லது சாபமோ உண்டாகும். அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டால் அவர்களுக்கு ஜீவனும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்வதனால் அவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களை மோசே விரிவாக சொல்லுகிறார். தங்களுடைய ஜீவியத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமா அல்லது கர்த்தருடைய சாபம் கிடைக்க வேண்டுமா என்பதை இஸ்ரவேல் புத்திரரே தீர்மானம் செய்து கொள்ளலாம்.